ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு, மல்லி, உளுந்தம்பருப்பு கட் பண்ணிட்டு சும்மா வரமிளகா வெள்ளைப்பூ சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆரவுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சீரகம், வறுத்த பொருளெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளி கரைச்ச தண்ணி, துருவுன வெல்லம் கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், அவ்வளோதான். இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, இட்லிக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு செஞ்சு பாருங்கள்.